ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவானி ஃபிஷிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கஸ்டமர் ஒரு 1/4 கிலோ வலை கேட்டிருந்தாரு. 1/4 கிலோ வலைனா பார்த்தீங்கன்னா இது ஒரு 160 அடி லென்த்து வரக்கூடிய ஒரு வலை. இது பார்த்திங்கன்னா லூஸ் ஹெவியாக வச்சு எனக்கு ஈவன் கொஞ்சம் மீடியமாக போட்டு கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த வலை பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து அவர் கேட்டிருந்தாரு. இந்த வலையோட வெயிட் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வலையோட நீட்டு பார்த்திங்கன்னா ஒரு 160 அடிக்குள்ள முடிஞ்சு வச்சு 160 அடி போதுன்னு அவர் லென்த் எனக்கு மேட்ரு கிடையாது நண்பா. எனக்கு வலையில் மீன் அதிகமாக வேணும். ஏரியா எங்களுக்கு சின்ன ஏரியா தான். அவர் மழை பெஞ்சால் மட்டும் தண்ணி வருமா, அந்த தண்ணியில் தேங்கிடுமா, தேங்கும்போது அந்த வலையை அந்த ஏரியாவை விட்டு பிடிக்கணும். எல்லோரும் பிடிக்கிறாங்க, எனக்கு பிடிக்க ஆசையாக இருக்குன்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த வலையை பண்ணி கொடுத்தோம். இந்த வலையில் லூஸ் பார்த்திங்கன்னா தாராளமாக தான் இருக்கும், கம்மியாலாம் வைக்கல. அவர் எனக்கு லென்த்து முக்கியம் இல்லைன்னு சொன்ன ஒரே காரணத்தினால ஓகே, அது எவ்வளோ அந்த வலையில் 1/4 கிலோ வலையில் எவ்வளோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது 1/4 கிலோ வலை தான் நண்பா. நீங்கள் எம்டி கட் பண்ணாமல் போட்டால் 1/2 கிலோ வலை என்ன லென்த்து வருமோ, அதாவது 50 கண்ணி வலை 1/2 கிலோ வலை என்ன லென்த்து வருமோ அதே லென்த்து நம்ம எம்டியை கட் பண்ணி போட்டோம், 25 எம்டியில் கட் பண்ணி போடுறோம் அப்படின்னா நமக்கு 1/4 கிலோ வலையே 1/2 கிலோ வலை எவ்வளோ லென்த்து வருமோ அந்த லென்த்து கிடச்சிரும். அதனால் நீங்கள் லென்த்து கம்மியாக வரும்னு பயப்பட வேணாம். 1/4 கிலோ வலை தானே கம்மியாக தானே இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேணாம். டபுள் லென்த்து தான் வரும். அதுக்காக தான் நம்ம வலையை கட் பண்ணி போடுறோம், காஸ்ட்டு கம்மி பண்ணுறதுக்காக. அதே நீங்கள் பிகினர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வலை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ண வலை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இல்லை நான் தலைகீழ அதான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தக்கை பார்த்திங்கன்னா நம்ம டபுள் நாட் போட்டு தான் லாக் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த மாதிரி தக்கை கட்டுறோம் அப்படின்னா, தக்கை பார்த்திங்கன்னா டேப்பும் அடிக்கலாம், மேலே வச்சு நீங்கள் ஃபெவிகால் போட்டு ஒட்டலாம். இது வலைக்குள்ளே நீங்கள் லாக் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இது வலையில் இருக்கிற ஆயத்தில் போய் வலை மாட்டாது. நீங்கள் டேப் அடிக்கும்போதோ ஃபெவிகால் போடும்போதோ கண்டிப்பாக மாட்டும். இது நீங்கள் இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணும்போது அது அந்த மேல் கயிறுக்கு உள்ளே இருக்குது. அதனால் அது வெளியே வர்ற வாய்ப்பே இல்லை, அவுந்து போகிற வாய்ப்பும் கிடையாது. வலையோட மேல் கயிற்றுல அந்த மேல் கயிறுலேருந்து உள்ள வலையில் மாட்டுற வாய்ப்பும் கிடையாது. நமக்கு விடும்போது அந்த டிஃபிகல்ட்டி வரும். வலை விட்டு பிடிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேங்கிறது தெளிவாக புரியும். மாட்டும். தக்க சின்னதாக போட்டாவோ பெருசாக போட்டாவோ, ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா நீங்கள் தூக்கிட்டு வந்துடும். வலை ஈய எவ்வளோ போட்டிங்கனாலும் வலை மேலேயே தான் இருக்கும், கீழே போகாது. நீங்கள் ஆழம் கம்மியான பகுதியில் பிடிக்கிறீங்க, தக்க மீடியமாக போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது தெளிவாக புரியும். அதுக்காக தான் நான் சைஸு கரெக்டாக மீடியமாக தான் பஞ்சு வைப்போம். பஞ்சுக்கு ஏன் அவ்வளோ கரெக்டாக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம போடுறத ஈயத்தோட மதிப்பு குறைஞ்சிரும். ஈய மதிப்பு எப்படி குறையுதுன்னு சொல்கிறேன்னா, ஈயம் எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு கீழே போகும் வலை. அது தக்க நீங்கள் பெருசாக போடும்போது வலையை தூக்கிட்டு மேலே வந்துடும். அந்த நிலத்தை போய் டச் பண்ணாது. நமக்கு நிலத்தை டச் பண்ணும்போது தான் அதோட ப்ராப்பராக அது நமக்கு மீன் அதிகமாக கிடைக்கும். அவ்வளோ லூஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் எல்லா வகையான ஜிலேபியும் மாட்டும் நண்பா. சின்னது பெருசுன்னு அதெல்லாம் கிடையாது. ஜிலேபினாவே மாட்டும். இது 3 விரலாயம். அவர் நான் ஏன் பிகினருக்கு 3 விரலாயம் 2.5 விரலாயம் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் பிகினர் மீன் பிடிக்க ஆசையாக வலையை கொண்டு போவீங்க. கொண்டு போயிட்டு விடும்போது ஃபர்ஸ்ட் டைம் கட்டும்போது இந்த ஆயுதங்களில் மேக்ஸிமம் மீன் இருக்கிற ஏரியாவில் ஃபெயிலியர் ஆகாது. நீங்கள் டேரெக்டாக 3, 4, 5ன்னு போகும்போது பெரிய மீன் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் போகும்போது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வலையில் நீங்கள் 90% ரிசல்ட் இருக்கும். 90% ஒரு 10% நம்ம பேட் லக் விழாமல் போகலாம். அதே அந்த வலையில் 50-50 தான். மீன் அதிகமாகவே இருந்தாலும் அந்த ஆயங்களில் மீன் கம்மியாக தான் எடுக்கும் சில ஏரியாக்களில். எங்கள் ஏரியாவில் குறிப்பாக அப்படி தான் இருக்குது. இந்த குச்சி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது இந்த வலையோட மேக்கிங் வீடியோ வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.